ஏட்டி மல்லிகா, என்ன இன்னும் என் மகனை காணோம்? எல்லாரும் புது துணி வச்சு கொடுத்தீங்கல்ல, எல்லாம் புது துணி மாத்த பேருக்காக வந்துருவாங்க. மல்லிகாக்கா, அம்மா வந்துட்டியா? எங்க ஆளை காணோம் நினைச்சேன், கரெக்டா வந்துட்டேன். அக்கா, புடவை எப்படி இருக்கு? விளக்க மாத்துக்கு பட்டு கொஞ்சம் கேக்குதான். நான் உங்களுக்கு புடவை எப்படி இருக்குன்னு கேட்கல, ஏன் புடவை எப்படி இருக்குன்னு கேட்டேன். திமர பாருகளுக்கு இவகிட்ட வாயை கொடுத்தது ஏன் தப்பு? அவங்கள விடு, நாலுங்கிழமை தேவையில்லாம எதுக்கு பேசிக்கிட்டு. புடவை உனக்கு அம்சமா இருக்குடி, உங்க செலக்ஷன் ஆச்சே, நல்லா தான் இருக்கும். நீங்க போய் புடவை மாத்தல, நாங்கெல்லாம் மாத்திட்டோம். இல்லடி, இந்த ஈரம் மட்டும் இறக்கிட்டா வேலை முடிஞ்சிடும். அதுதானே, அதெல்லாம் இறக்கிக்கலாம், புடவையை மாத்திட்டு வாங்க. போய் பட்டாசு வைப்போம். எல்லா வேலையை முடிச்சுட்டு பிறகு பொறுமையாக மாற்றிக்கலாம். இப்போ யாரும் அவசரம் இல்லை புது துணி மாட்டணும்னு. எத்த நீங்கள் பொறுமையாக மாற்றுங்க, நான் ஒன்றும் உங்களை மாற்ற சொல்லையே, அக்காவை தான் மாற்ற சொன்னேன். அக்கா நீங்கள் போங்கக்கா, நான் பார்த்துக்கிறேன். சரிடி, செத்த பார்த்துக்க, வெந்தானே இறக்கி மட்டும்தான் வைக்கணும். நான் அதுக்குள்ளே போய் புடவையை மாற்றிட்டு வந்துடுறேன். சீக்கிரம் வாங்கக்கா, சேர்ந்து போய் வெடி வைப்போம். இந்த வந்துடுறேன்டி. ஒழுங்கா ஒரு வடை சுட தெரியல, ஓட்டையெல்லாம் எம்பிட்டு பெருசு பெருசாக இருக்கு. அப்படியாத்த, அப்போ அடுத்த தீபாவளியிலேருந்து நீங்களே சுடுங்க. மல்லிகாக்கா, அத்தைக்கிட்ட எப்படின்னு கற்றுக்குவோம் நம்ம. நானுங்கிழமை வாயை வச்சுக்கிட்ட சும்மா இருடி, புடவையை மாற்றிட்டு வந்துடுறேன். வர வர உனக்கு வாய் நீளமாக்கிட்டே போகுது. இல்லையே, இங்கே தானே இருக்கு. வாங்கிட்டெல்லாம் மனசன் பேசுவானா? கிளவி எம்பிட்டுக்கோனாலும் வடதட்டை கீழே வைக்குதா, கையோடு தூக்கிக்கிட்டு தான் போகுது. ஒரு ஆள் கிடச்சிட்டாங்கன்னு சும்மா அந்த அக்காவை நோண்டிக்கிட்டேன். தீபாவளி அன்னைக்கு நம்ம இம்புட்டு பொருளையும் வாங்கிட்டு போகிறத பார்த்துட்டு ஷாக் ஆகிடுவா நம்ம கொண்டாட்டி. இந்நேரம் மூளையில் உட்காந்துட்டு அழுதுகிட்டு கிடப்பா. போய் கையில் கொடுத்தோன்னே காலில் உழுவாப்பாரு. சேகரு, இன்னைக்கு தான் நீ யாருன்னு எல்லாரும் தெரிஞ்சுக்க போகிறாங்க. இனிமேல் வீட்டில் உன் கை ஓங்கி தான் இருக்கும். புது துணியை மாட்டிக்கிட்டு வாங்க. வரேம்மா. வரப்பா இருந்துக்கடா சேகரு, அப்போதான் எல்லாம் மதிப்பாளுங்க. அடியே வசந்தி, இந்தா புடி. என்னதியா? எல்லாம் உனக்கும் பிள்ளைகளுக்கும் வேணுங்கிறது தான். எங்களுக்கு என்ன வேணும் நாங்கள் எப்போ உங்ககிட்ட சொன்னோம்? புருஷன் கொடுத்தா வாங்கிக்கணும், என்ன ஏதுன்னு விசாரிக்க கூடாது. முதல்ல நீ என்னன்னு சொல்லு. அடியே, இதில் உனக்கு உன் பிள்ளைகளுக்கு எல்லாருக்கும் புது துணி இருக்குது. அது மட்டும் இல்லை, பட்டாசு தின்னு பண்டாரம் எல்லாம் வாங்கி வச்சுருக்கேன். எல்லாத்தையும் வாங்கிட்டு பேசாமல் உள்ளே போய் கட்டிக்கிட்டு வா. அதோட நிறுத்து. இனிமேல் வீட்டை விட்டு வெளியே போகிறது, கோட்டையை பிடிக்கிறேன், அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னு எதையாவது பண்ணிக்கிட்டு இருந்தேன், அப்புறம் நான் மனுஷனாக இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன். யோ, நான் உங்ககிட்ட இப்போ இதெல்லாம் கேட்டேனே, நீ கேட்டானா உனக்கு எல்லாம் செய்யணும். இது என் கடமை, நான் செய்ய தான் செய்வேன். கடமைனா நீ உழைச்சி சம்பாரித்து ஒரு சொந்த காசில் வாங்கிட்டு வரணும். இதெல்லாம் எப்படி வந்துச்சுன்னு முதல்ல சொல்லு. அடியே, எப்படி வந்ததுன்னு ஆராய வேண்டியது நீ கிடையாது. வாங்கி கொடுத்தா கட்டிக்கிட்டு வாயை மூடிக்கிட்டு இருக்கணும்னு சொல்லிட்டேன். யோ, முதல்ல எப்படி வந்துச்சுன்னு சொல்லியா? சரி, இப்போ எப்படி வந்துச்சுன்னு சொன்னா நீ கட்டிக்கிறியா? முதல்ல சொல்லு. கந்து வட்டிக்கு 10,000 கடை வாங்கினேன், அதில் தான் உனக்கும் பிள்ளைகளுக்கும் துணிமணி எடுத்துகிட்டு வந்தேன். இதெல்லாம் சகத முடியே. பட்டுடி பட்டு, பனாரசு பட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன், எடுத்து கட்டுவியா? வாங்கிட்டு வந்தவனையே கேள்வி கேட்குற கேள்வி. கட்டுனவனை கடவுளா பார்க்கணும் முடியே, கத்துக்க. யோ, உன்னை மனுஷனாவே முதல்ல நான் பார்க்கல, இதுல எங்க இருந்து கடவுளா பார்க்கறது? வாயை திறந்து அம்புட்டுதான் சொல்லிட்டேன். உங்ககிட்ட இப்ப நான் பட்டு புடவை கேட்டனாக்கும் நீ உழைச்சி சம்பாரிச்சு 300 ரூபாய்க்கு நூல் சேலை வாங்கி கொடுத்தா கூட சந்தோஷமா கட்டிக்கிட்டு தீபாவளி கொண்டாடுவா இந்த வசந்தி. அதை விட்டுட்டு பட்டி மேல வட்டி வாங்கி இப்படி பட்டு புடவை எடுத்துட்டு வரலன்னு உன்னை யாரையா கேட்டா? மரியாதை அதெல்லாம் தூக்கிட்டு வெளியில போயிட்டு சொல்லிட்டேன். சரி, என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? 4 கிழமை அதுவும் வீட்டுல பொம்பு வளர்க்கலான்னு முடிவு பண்ணிட்டு இருக்கியோ? மரியாதையா கொடுக்கறத கட்டிக்கிட்டு வெளியே வா, அம்புட்டுதான் சொல்லுவேன். நீ சொல்றதெல்லாம் கேட்டு ஆடுறதுக்கு நான் ஒன்றும் பழைய வசந்தி கிடையாது. நீ பாட்டுக்கு ஊரை சுத்தி மொள்ளை வாங்கி வச்சுட்டு போக, இதற்கெல்லாம் வீட்டுக்கு கடங்காரன் வந்து நிற்பான். நான் தானே 4 நாள்ல பதில் சொல்லணும். என்னாலலாம் முடியாது. மரியாதையை அதெல்லாம் கொண்டு போய் கடையில் கொடுத்துட்டு காசை வாங்கி கொண்டு போய் வட்டிக்கு வாங்கின கடனை அடைச்சிரு சொல்லிட்டேன். நீ வேணா போடி கழுத, நீ வேணா 4 கிழமை தூரமா புது துணி கட்டாம இரு. என் பிள்ளைங்க 2 பேருக்கும் நான் என் கையால எடுத்துட்டு வந்ததை கொடுப்பேன், அதுங்க கட்டிக்கிட்டு தீபாவளிக்கு பட்டாசு வெடிக்கும். அம்மா, எங்களுக்கு இந்த ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு பாரு. அட, என் பிள்ளைங்க நல்ல அம்சமால இருக்கு, இளவரசனும் இளவரசியும் பாக்குற மாதிரி இருக்கு. என்னது? அப்பா உங்களுக்கு புது ட்ரெஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன், ஏது இந்த ட்ரெஸ்? அப்பா, இது அம்மா தான் வாங்கி கொடுத்தாங்க, எங்களை கூட்டிட்டு போய் கடையில வாங்கி கொடுத்தாங்கப்பா. அடி, உன்கிட்ட ஏது காசு? என் பிள்ளைகளுக்கு எதுக்கு நீ துணி எடுத்த? நீ மட்டும் என்ன கடன் வாங்க வேணாம்னு சொல்லிட்டு ஊரை சுத்தி கடன் வாங்குறியாக்கும்? ஓ, கடனுக்குலாம் வாங்கலையா? ஏடி, உன் தொழில தான் ஆர்டர் கொடுத்தவங்க ஆர்டர் எடுக்க வரலையே, அது எப்படி உனக்கு தெரியும்? அது வந்து அதெல்லாம் தெரியும், ஊரே அதே பேச்சு தானே. ஓஹோ, அது வரைக்கும் தெரிஞ்ச உனக்கு இது தெரியலையாக்கும்? எல்லா முறுக்கு அதிர்ஷ்டத்தையும் விட்டுட்டோம், கடவுள் எங்களை காப்பாத்திட்டாரு.
ஆமாப்பா, அம்மா நிறைய பணம் எடுத்துட்டு வந்தாங்க. நாங்க கேட்டது எல்லாமே வாங்கி கொடுத்தாங்க. என்னடி பிள்ளைங்க முன்னாடி நீ தான் எல்லாம் வாங்கி கொடுத்தேன்னு சீனு போடுறியாக்கோ சீனு? யோ, எனக்கு அந்த அவசியம் கிடையாது. பெத்த பிள்ளைகளுக்கு நீ எல்லாத்தையும் ஒழுங்கா வாங்கி கொடுத்தா எனக்கு என்ன இது தலையெழுத்தா? கட்டு நம்ம கொண்டு வந்து கொடுத்தா பேசாம புடவை எடுத்து கட்டிக்கணும். அதை விட்டுட்டு என்ன ஏதுன்னு கேட்கறவளா? நல்ல பொண்டாட்டி கிடையாது. பிள்ளைகளா, அந்த ட்ரெஸ் அவுத்துட்டு நான் அப்பா வாங்கிட்டு வந்த ட்ரெஸ் போடுங்க. எங்களுக்கு நீங்க வாங்கிட்டு வந்த ட்ரெஸ் எல்லாம் ஒண்ணு வேணாம். எங்க அம்மா எடுத்த ட்ரெஸ் எங்களுக்கு போதும். என்னடா கூட கூட பேசுற? தோளுக்கு மேல வளர்ந்துட்டியேன்னு பாக்குறேன். இல்ல குறுக்கிழமை உடச்சு விட்டுருவேன் பாத்துக்க. யோ, போதும் நிறுத்தியா? உன் புடவையும் வேணாம், உன் துணிமணியும் வேணாம். மரியாதையா வெளியே போயிடு. உனக்கும் சேர்த்து தான் துணி எடுத்து வச்சிருக்கேன். வேணும்னா உள்ள போய் கட்டிக்கிட்டு வா, இல்லைன்னா விடு. பிள்ளைகளா, அந்த ஆளோட உங்களுக்கு என்ன பேச்சு? வெளியே பட்டாசு வாங்கி வச்சிருக்கேன், போய் வெடிங்க. நான் புடவையை மாற்றிக்கிட்டு வரேன். அக்கா வீட்டு வரைக்கும் போகணும். போய் தீபாவளி பலகாரம் கொடுத்துட்டு வருவோம். சரிம்மா, போய் திவ்யாவை பார்த்துட்டு வந்துடலாம். நான் இங்க பட்டாசு வெடிச்சிட்டு இருக்கேன், நீங்களும் தங்கச்சியும் போயிட்டு வாங்க. சரியா? வேற எதுவும் உங்க அப்பன்ட்ட பேசிட்டு இருக்காத. போ. என்னடா மறப்பு? புள்ளைய வளர்த்து வச்சிருக்க, நல்லா பொறுக்கி மதியில வளர்த்து வச்சிருக்க. யோ, வாய் அடங்கி பேசு. அது ஓம்புள்ளதான். ஏமா தாரா, நீயாவது கட்டிக்கமா? இல்லப்பா, எனக்கு இந்த ட்ரெஸ்ஸா பிடிச்சிருக்கு. நான் திவ்யா போய் பார்த்துட்டு வந்துடுறேன். இவ தோத்து போயிருப்பா. நம்ம வாங்கிட்டு வரத பிள்ளைங்க சந்தோஷமா கட்டிக்கன்னு பார்த்தா இவ வழக்கத்த மாறா இன்னைக்கு எல்லாத்தையும் சாதிச்சிட்டாலே. நண்பன் என்னென்னமோ சொன்னா, ஆனா எதுவும் நடக்கல. இருக்கு அவனுக்கு. அடே நண்பா, என்னடா பண்ணி வச்சிருக்க? உமா, இந்த புடவை உனக்கு அம்சமால இருக்கு. நிஜமாவாங்க, அக்கா தான் எடுத்து கொடுத்தாங்க. அன்னி செலக்ஷன் என்னைக்குமே தப்பாகாது. சூப்பரா இருக்குடி. ஏங்க, நீங்களும் நம்ம எடுத்து வச்ச வேட்டி சட்டையை கட்ட வேண்டியதானே? இருக்கட்டும், காலையில கொஞ்ச நேரம் கட்டி இருந்தேன்ல, அதுவே போதும். பொழுதுனையும் கட்டிக்கிட்டு இருக்கிறதுக்கு நம்ம என்ன மெழுக்காவா இருக்கும்? இப்படி வேட்டி சட்டையை போட்டு இருந்தாதான் நமக்கு நல்லா இருக்கும். சரிவா, 2 பேரும் சேர்ந்து பட்டாசு வைப்போம். ஆமா, நமக்கு இப்பதான் 10 வயசு. நம்ம 2 பேரும் சேர்ந்து பட்டாசு வைக்கிறோம். அடியே, என்னடி நீ 10 வயசுல தான் பட்டாசு வைக்கணும்னு இருக்கா? ஆசைப்படுறப்பெல்லாம் வைக்கணும். தீபாவளினா ஆளுக்கு ஒரு பட்டாசு வச்சாதானே நிம்மதியா இருக்கும். நீ வா வைப்போம். எங்க நீங்களே வைங்க. சரி, நான் வைக்க, நீ பக்கத்துல வந்து நிக்கிறியா? சேர்ந்து வைப்போம். சரி. இங்க பாத்துங்க, பாத்து. அதெல்லாம் பயப்படாத, ஒண்ணும் ஆகாது. பத்திருச்சு. என்ன புருஷன் முன்னாடி தனியா உட்காந்து வெடி வெடிச்சிட்டு இருக்கீங்க? குறுக்க வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டணும். வசந்தி, வா. எப்ப வந்த? வந்தது கூட தெரியாம அண்ணனையும் அம்புட்டு அழகா வெடி வெடிச்சிட்டு இருக்கீங்க. நீ வேறப்பா, சும்மா இரு. தீபாவளி அதுமா வெடி வெடிக்கலாமேன்னு வந்தோம். வெடிக்க வேண்டியதா, வெடிக்க வேண்டியதா. நீ வேற ஓட்டாதப்பா. திவ்யா எங்க? அவகிட்ட ட்ரெஸ் காட்டலான்னு தான் வந்தேன். நல்லதாமா இருக்கா? போ, அவளும் பட்டாசு வெடிக்க வெளில தான் வரேனா. 2 பேரும் சேர்ந்து வெடிங்க, போய் பாரு. ஓகே அங்கிள். பழம் கொடுத்துட்டு பார்த்துட்டு போலான்னு வந்தேன். வாடி வசந்தி, நான் கூட்டிட்டு போறேன். அக்கா உள்ளதான் இருக்காங்க. வேணாமா, உன்னையும் புருஷனையும் பிரிக்க வேணாம். நீங்க 2 பேரும் வெடிச்சிட்டு இருங்க. நான் போய் அக்காட்ட கொடுத்துட்டு பார்த்துட்டு வரேன். நீ ஒண்ணுடி, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சும்மா தமாசை பண்ணாத. அவர் தான் வெடிச்சிட்டு இருக்காரு. சும்மா எனக்கு கூட நில்லுன்னு சொன்னாரு. நீ வா. என்ன உங்களுக்கு ஒன்னும்? அட வசந்தி, கூட்டிட்டு போப்பா. ஏங்கிட்ட பர்மிஷனை கேட்டுக்கிட்டு வாடி. பேசாம எதையாவது கிண்டல் பண்ணிக்கிட்டு. மக்களே, இன்னைக்கு நாங்க தீபாவளி செலிப்ரேஷன்ல இருக்கோம். நாளைக்கு தீபாவளி செலிப்ரேஷன் தான். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்க. அப்புறம் இன்னைக்கு திருமண நாள் கொண்டாடும் சாந்தா மற்றும் ஸ்ரீனிவாசன் தம்பதியருக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்கள். பிறந்த நாள் கொண்டாடும் ருக்மணி அவர்களுக்கு பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் நம்ம சேனல் சார்பாக சொல்லிக்கிறோம். கரெக்டுமா? நாளைக்கு எபிசோட்ல பார்க்கலாம். பை. டிக்கி டக்கா.